இந்த தூங்கா இரவுல நீங்க வேற ட்ராக்குக்கு போயிடாதீங்க. ஆமென். தூங்கா இரவுல நம்ம வேற ஏதாவது பார்ப்போம், வேற ஏதாவது பண்ணும். இன்னைக்கு மனுஷன் சமாதானத்துக்காக, ஆறுதலுக்காக தூக்கம் வரல, அதனால என்னெல்லாமோ தேடிட்டு இருக்கிறான். அவன் சாபத்தை தான் அவன் சம்பாதிக்கிறான். அல்லது அந்த வேர்டு கொஞ்சம் கடினமா இருந்தா அவன் இதனுடைய சீக்ரெட் தெரியாம நன்மையை இழந்துட்டு இருக்கிறான். இதுக்கு பின்னாக ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கிறது. யாக்கோபே, நீ கடந்து வந்த பாதையை பாரு. நீங்க ரெண்டு பிள்ளைங்க தான் இருந்தீங்க. ஆனா அந்த 2 பேருக்கும் ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில உங்க தகப்பன் இருந்தார். ஆனா இப்போ உனக்கு 2 இல்ல 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்ன செய்ய போற? நான் என்ன செய்யணும்? நீ என்ன பாரு, நான் உன் பிள்ளைய பார்க்கிறேன். ஜீசஸ், நீ என்ன பாரு, நான் உன் தலைமுறைய பார்க்கிறேன். நீ என்ன பாரு. ஏன் இந்த தூங்கா இரவு? என் தகப்பன் யாக்கோபுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரல, எங்க தாத்தாக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரல, எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரல. என்னதான நேசித்தேன்னு சொன்னீங்க, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? அவனுக்குரிய ஆசீர்வாதம் நீ ஏமாற்றி பழைக்கிற சூழ்நிலை உனக்கு வராத யாக்கோபு. இந்த தூங்கா இரவுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டேனா, இனி ஏமாற்றி பழைக்கிற சூழ்நிலை உனக்கு வராது.